உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். எம்எல்ஏ, அமைச்சர் யாராக இருந்தாலும் போயிட்டு அரசு மருத்துவமனையில் தான் நீங்கள் காமிக்கணும். சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். யாராக இருந்தாலும் நீங்கள் கட்சியில் எந்த போஸ்டிங்கில் இருந்தாலும் போயிட்டு அரசு மருத்துவமனையில் தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, காய்ச்சல் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தார். வந்தவுடனே அவங்க பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி, எங்கள் அமைச்சர் இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் போய் ஒரு தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வந்துருக்கீங்களா? அவருக்கு ஒரு மாதிரி அந்த கேள்வி எதிர்பார்க்கல. டக்குன்னு இல்லை அது என்னுடைய உறவினருடைய மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில் போயிட்டு அங்கேயே மக்களுடைய வரிப்பணம் வீணாகணும், இது ஒரு பதிலே கிடையாது, பட் ஏதோ ஒன்று சொல்லி முடிக்கணும் இல்லை அதை அப்படின்னு ஒரு மாதிரி பூசி முடிக்கிட்டாரு. கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்தது. எங்க சொல்றதுக்கு நல்லா இருக்குங்க, சொல்றதுக்கு நல்லா இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அமைச்சர்லாம் பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் எம்எல்ஏக்கெல்லாம் ஊசி போட்டுங்க, மாத்திரை எழுதுனதுலாம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா போக முடியுமா? எல்லாம் தனியார் மருத்துவமனை, அதுவும் என்ன ஸ்டார் வேல்யூ உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தான் போக முடியும் அப்படின்பொழுது இப்ப செய்தி அமைச்சர் மதன் ராஜ், சிறு குறு தொழில் துறை அமைச்சர் நினைக்கிறேன் அவர். ஆமா, அவருடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, திருநெல்வேலியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்திருக்காரு. ஒரு முன்னுதாரணமான ஒரு விஷயம். இதுதாங்க வேணும், இதுதான் வேணும், இதுதான் மக்களுக்கான நம்பிக்கை. சும்மா போய் நான் எம்எல்ஏ, நானு எனக்கு ஒரு ஊசியை போடுங்கன்னு சொல்லி போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு மாத்திரையை கொடுங்கன்னு சொல்லி அது வாயில வாங்கி போட்டுக்கிறதுல இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. ஈஸியா கண்டுபிடிச்சு டாக்டருக்கே அவன் ஃபோன் பண்ணி இது பண்ணிடுவான். அங்க ஒரு கேமரா அவன் வச்சிருப்பான். இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால ஏமாத்தவே முடியாது. ஆனா இந்த அமைச்சர் மதன் ராஜ் என்னுடைய தந்தையை அரசு மருத்துவமனையில் தான் சேர்த்திருக்கிறேன், நல்ல சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க, மக்களுக்கான நம்பிக்கைங்க. எத்தனை பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க? ஒரு காய்ச்சல்னா கூட என்னது தனியார்ல பல்நோக்கு மருத்துவமனையில் தான் போய் பார்க்கணுன்றாங்க. ஒரு காய்ச்சல்னா கூட ஒரு 50 டெஸ்ட் எழுது பில்ல போடு, அவனுக்கு தீட்டி விடு. அதுதான் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். நீங்க சாதாரண ஒரு காய்ச்சலுக்கு அப்படின்னு போகும்போது ஒரு 1000 ரூபாய் செலவாகுது இல்ல, இங்க அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இதுதாங்க முன்னோடி. நீங்க முதன்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப பாருங்க, தொழில்துறை அமைச்சர், அவங்க பேர் மறந்துட்ட அமைச்சர், அவங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இங்க முதலீடு பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏன்னு தெரியல. இதெல்லாம் தவிர்க்கலாமே. இதெல்லாம் என்ன சொல்றது, இப்ப இருக்கிற பசங்க போட்டிருக்கானுங்க, கிரிஞ்ச் பண்றாங்க அப்படின்னு. இதெல்லாம் தவிர்த்துடலாம். பாருங்க, இன்னைக்கு உலக பட்டினியர் தினம். அங்கங்க மாவட்ட ரீதியா, நகர ரீதியாக சிஎம் விஜய் அவர்கள் யாருக்கும் உணவு இல்லைன்னு சொல்லக்கூடாது. எங்க உலக பட்டினியர் தினத்துக்கு நீங்க ஒரு நாள் சோறு போட்டுறீங்க, மற்ற நாள்லாம் அம்மா உணவகத்தை மறுசீரமைப்பு பண்ணியாச்சு, அம்மா உணவு நல்லா நடந்துகிட்டு இருக்கு. போதாதா? இலவசமா சோறு போட்டாதானே தப்பு? ஒரு இட்லி 1 ரூபாய், ஒரு பொங்கல் 3 ரூபாய் 4 ரூபாய், ஒரு பூரி நல்லா எகுது கிடப்புல கறந்து இந்த சாமான் செட்டு, குண்டான், அடுப்பு கிடுப்பு எல்லாத்தையும் எடுத்து தட்டி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு உலக பட்டியலர் தினம், யாருக்கும் ஒரு சாப்பாடு இல்லைன்ற ஒரு விஷயம் வரக்கூடாதுன்னு போது அது தாவேகா தொண்டர்கள் பிரமாதமா பண்ணியிருக்காங்க. இது இப்ப பண்றது கிடையாது. திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகரா அன்னதானத்தை விஜயகாந்துக்கு பிறகு அதிக அளவில் செய்தது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது கூட எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. இன்னும் எப்ப பார்த்தாலும் அவங்க வீடு அந்த சாலிகிராம ஸ்டேட் பேங்க் காலனி, எப்ப பார்த்தாலும் டெய்லி அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த வீட்டை கூட வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த பசி ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். யாரா இருந்தாலும் சரி, நம்ம போதும் சொல்றது அது மட்டும்தான். பசின்னு சொல்லும் போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விவசாயிகள். ஏன்னா திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு இன்னொரு முக்கிய காரணம் விவசாயிகளுடைய ஓட்டு. ஏன்னா ஆரம்பத்தில் விமர்சனம் என்ன வைக்கப்பட்டதுன்னா, விஜய் பிரச்சாரம் பண்றாரு, விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்றாரு. அந்த விசில் சத்தம்லாம் நகரத்துக்குள்ள, பெருநகரத்துக்குள்ளதான் ஒழிக்க போகுது. கிராமத்திலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. கிராமத்திலாம் பாரம்பரியமா நாங்க ரெட்டலைக்கு தான் போடுவோம், உதயசூரியன்னா உதயசூரியன் தான் போடுவோம். அதெல்லாம் சும்மா கதை, விசில் ஆகுது இதுவாகுது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னாங்க. ஆனால் இந்த தேர்தலில் கிராமப்புறங்களில் உள்ள பூத்துகள் தான் அதிகமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்கப்பட்டிருக்கு. அப்ப யாரு விவசாயிகள் தானே.
அந்த விவசாயிகளுடைய பேரம் பேத்தி சொல்லி தானே அது கூட குற்றச்சாட்டா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டாங்க, குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு இப்போ விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டீங்கல்ல, இப்போ குழந்தைத்தனமான ஒரு அரசாங்கம் நடக்குதுல்ல அப்படிலாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது சொல்லதான் செய்வாங்க. அப்போ வந்து அந்த மக்கள், ஏன்னா அதுலயும் ஒரு விவசாயி அப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. ஏங்க நாங்க வந்து பரம்பரையா இந்த இதுக்கு தாங்க ஓட்டு போடுவோம், எங்க மாமியார் வீட்டுல பரம்பரையா இதுக்கு தாங்க ஓட்டு போடுவாங்க, எங்க பேர பிள்ளைங்க புள்ள பெற்றதும் சரி பொண்ணு பெற்றதும் சரி ரெண்டும் வந்து தாத்தா தாத்தா பாட்டி பாட்டி ஆயா ஆயா விசிலுக்கு போடுங்க அப்படின்னு அவங்க விருப்பம் தானே நமக்கு அப்படின்னு நாங்க விசில் சின்னத்துக்கு போட்டு வந்துட்டோம் ஓட்ட அப்படின்னு ஓப்பனா சொன்னாங்க. வந்து இந்த நாட்டினுடைய முதுகெலும்பே வந்து விவசாயிகள் தான் அப்படி. நீங்க எந்த அரசியல் இந்தியாவில் எங்க யார் அரசியல் பண்ணாலும் விவசாயிகள் பிரச்சனையை விவசாயிகளுக்கான சலுகையை சொல்லாமல் அவர்கள் அரசியல் பண்ணவே முடியாது. ஏன்னா ஜப்பான்ல இருந்து வந்த ஒரு குழு ஏன் இந்தியா வந்து இன்னும் வந்து விவசாயத்துல உணவு தட்டுப்பாட்டுல இன்னும் ஒரு குறையோட இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு பண்ணி ஆந்திரா இருக்குல்ல அந்த மாநிலம், அதை மட்டும் எங்க கிட்ட கொடுங்க, ஆந்திரா வரைக்கும் எங்க கொடுங்க, நாங்க பயிர் வச்சுட்டு இந்தியா முழுக்க பட்னியா இல்லாம காமிக்கிறோம் நாங்க அப்படின்னாங்க. அப்ப என்ன முறையான விவசாயம் இல்ல, முறையான தண்ணீர் சாகுபடி இல்ல, ஒரு ஒற்றுமையே இல்ல விவசாயத்துல, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு ஒவ்வொரு அரசாங்கமும் வருது, விவசாயிகளுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுது, ஆனா ஒண்ணும் செய்யாம போகுது. பாருங்க இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அது உர தட்டுப்பாடாக மாறிக்கிட்டு இருக்கு. வந்து உர தட்டுப்பாடு மாறுச்சுன்னா பட்டினியா பசி பட்டினி வரும். கண்டிப்பா பணம் பை நிறைய பணம் வச்சிருப்பான், ரோட்ல போய் பண்ணுக்கும் போரைக்கும் அடிச்சுப்பானுங்க எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தாலும். அப்படி விவசாயிகளுடைய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அது என்ன சொல்றாங்க நிறைய பேர், ஏங்க ஏக்கர் கணக்குல தாங்க வந்து பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ண முடியும். காலகாலமா யாரா இருந்தாலும் சரி, ஏங்க ஒரு பெரிய விவசாயியா இருப்பா சாமி, ஒரு 20 ஏக்கர் இருக்கும், 20 ஏக்கர்ல பயிர் வைக்க முடியாது, 20 ஏக்கர்ல பயிர் வைக்கவே முடியாது. வந்து 10 ஏக்கர்ல வச்சிருந்தா 10 ஏக்கர் ஒவ்வொன்று வளைஞ்சிடாது. வந்து அப்ப ஏக்கர் கணக்கு வச்சுதான் அந்த பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க, தொகையை வைத்து கிடையாது. இவர் எப்படி தொகையை வைத்து பண்ணாரு? ஆய்வு கூட்டம் நடத்துறாங்களா கேட்கறாங்களான்னு தெரியலன்னு சில விமர்சனம் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆய்வு கூட்டம் நடத்துறாங்க, ஆனால் சிஎம் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு, அது சம்பந்தமா பேசுறாரா, அந்த கூட்டம் நடக்குதா ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. இன்னொரு தலையாய முக்கிய பிரச்சனை, நிறைய பேர் எழுப்பி இருக்கிற கேள்வி, சாமி 717 கடையை மூடிட்டீங்க, நீங்க மூட போற நீங்க, அது என்ன ஆச்சு? பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பாருங்க, அந்த 10 ரூபாயை இன்னும் வசூல் பண்ணாம விட மாட்டேங்க, அந்த 10 ரூபாய் வசூல் பண்ணி தாங்க தீர்வோம். அதுல 1008 பிரச்சனை இருக்குதுங்க. நீங்க வந்து பாருங்க, இந்த சாராய கடையில் நின்று வியாபாரம் பண்ணி பாருங்க. நீங்க சும்மா அங்க இருந்து நீங்க வந்து இதெல்லாம் சொல்லிக்கிறீங்க, தரவாடை கொடுக்கணும், காலி பாட்டிலுக்கான மூட்டி அங்க போடணும், பார்க்கிங் நீங்க நிறுத்தணும், மேல் வாடகை கொடுக்கணும், சம்பளம் எங்களுக்கு கம்மி, இதை வச்சு நாங்க என்ன பண்றது? சும்மா வந்து 10 ரூபான்றீங்க, இங்க வந்து பாருங்க தெரியும் அப்படின்னு. அந்த 10 ரூபாய் பிரச்சனை இன்னும் பெரும் பிரச்சனையா இருக்குது. சில இடங்களில் 20 ரூபா கூட வாங்குறாங்கன்ற மாதிரி தகவல் இருக்குது. சரி கடையை மூடிட்டீங்களாப்பா, கடையை மூடிட்டீங்களா, எங்க சொன்னாங்களா மூடிட்டாங்களா? அதெல்லாம் மூட முடியாதுங்க அப்படின் பொழுது இன்றைக்கு இப்ப பேசிட்டு இருக்கும்போது வந்த செய்தி, 174 டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கிறாங்க. படிப்படியா தான் சாமி பண்ண முடியும். நான் திரும்ப அதான் சொல்றது என்னன்னா, எல்லாமே ஒரு 15-16 நாளுக்குள்ள ஏங்க எதிர்பார்க்கறீங்க நீங்க? வந்து திரும்ப என்ன, அதாவது ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அந்த பிடிக்காத மனிதனை எதை செஞ்சாலும் அதை வந்து அடின்னு அடிக்கிறது. ஏன்னா சோசியல் மீடியா எல்லார் கைக்குள்ளேயும் போயிடுச்சு. இன்னைக்கு தாவேகாவை சுற்றி சிஎம் விஜயை சுற்றி அவ்வளோ எதிரிகள் வந்து கூட்டிட்டாங்க. ஒரு எதிரி இருந்தாலே சமாளிக்க முடியாது, ஊரை சுத்தி எதிரினா என்ன பண்ண முடியும்? இறங்கி அடிக்கதான் செய்வாங்க. அதே வேளையில் அந்த இறங்கி அடிப்பதற்கு இடம் கொடுக்காத அளவிற்கு நாம, அதே வேளையில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஆட்சிக்குள்ள வந்து ஒரு 13ஆம் தேதியிலிருந்து ஆக்டிவா செயல்பட ஆரம்பிக்குது. வந்து ஒரு 15-16 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இதை மாத்திட்டியா, டிரான்ஸ்பார்மரை கட்டிட்டியா, பல்பை இது பண்ணிட்டியா அப்படின்னா யாரும் தான் பண்ண முடியும்? வந்து எல்லாரும் வந்து புதியவர்கள், புதிய அமைச்சர்கள், புதிய எம்எல்ஏக்கள். உண்மையா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், மக்கள்கிட்ட எப்படி அணுகுமுறை சொல்லணும்,
அவங்க இலாக்கா என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. கண்டிப்பா கத்துப்பாங்க. இங்க அறநிலைத்துறை அமைச்சர் உண்மையிலே அவரை நான் வரவேற்கிறேங்க. அவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க கிண்டல் பண்றீங்க நீங்க? கோவில்ல வழங்குறது பிரசாதம், கோவிலுக்குள்ள விற்கிறது ஸ்டால். அது பிரசாதம் கணக்குல வராது. அங்க போய் எப்படி அமைச்சர் ஆய்வு பண்றாரு? ஏன் கோவிலுக்கு வெளியே கூட தான் அவ்வளவு ஸ்டால் இருக்குது, பிரசாத ஸ்டால். ஜனங்க அங்க வாங்காம அங்க போய் வாங்குறாங்க. தேவஸ்தான பிரசாதம் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால அவர் போய் ஆய்வு பண்றாரு. ஒரே எண்ணெய் சிகடா இருக்குது, எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. இந்த முறுக்கு பாக்கெட்டு எப்ப எக்ஸ்பைரி டேட்டு, இந்த எக்ஸ்பைரி டேட்டு தெரியாத அளவுக்கு இந்த எண்ணெய் ஊறி போயிருக்குது. இதை பிரிச்சு நீங்க சாப்பிடுவீங்களா? இது எப்படி பக்தர்களுக்கு கொடுக்கலாம்? இது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்த அவரை ஜாதிய ரீதியாக மட்டம் தட்டி பேசுறது, ஜாதிய ரீதியாக இந்த போஸ்டிங் அவருக்கு எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்கறது. ஏன்னா அவருடைய வீடியோ எவ்வளவு ஒரு சின்ன ஒரு 1000க்கும் கம்மியான ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்துகிட்டு இருக்காரு. ஆக்டிவா போய் பண்றாங்க, இளைஞர்கள் பண்றாங்க. இது என்ன ஆகுதுன்னா, அவங்களை ஊர்ல சொல்லுவாங்கல்ல மொக்க கொலைக்கிறதுன்னு. ஒருத்தர் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது நீ போய் அவங்க மொக்க கொலைச்சின்னு வச்சுங்க, அவங்களுக்கு மன ரீதியா என்ன ஆயிடும்னா, இவங்களை என்ன பண்ணாலும் இப்படிதான் பண்ணுவான் அப்படின்ற ஒரு மனம், அது வர்ணத்துக்காக செய்யறது தான் அது. அதற்கு அந்த அமைச்சருக்கு மேல் உள்ள இன்னும் சூப்பர் பவர் அமைச்சர்கள், சிஎம் அவர்கள், அதிகாரிகள் விட்டு கொடுக்க கூடாது. அவங்கள நிச்சயமா விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா எல்லாரும் அப்படி மத்தனமா இருந்துருச்சு இல்ல. இறங்கி இப்ப பாருங்க, அனுமதிக்கப்படாத கனிம வளங்கள்லாம் எங்க நோட்டுறாங்களோ அது அந்த குவாரையெல்லாம் மூடுகன்னு உள்ள இறங்கி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, சினிமாவில் வர மாதிரி. இந்த கனிம வளங்கள் பூரா பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது இவ்வளவு காலம். திருச்சி பக்கத்துல எங்கே பாத்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்டதை தாண்டி பூமி கீழே கீழே பூமி கீழே ஏதோ கந்தர்வர்கள் உலகெல்லாம் இருக்குல்ல, அதுவே தெரிய ஆரம்பிச்சிடும் பொழுது அந்த அளவு நோண்டி போயிருக்கிறாங்க. இல்ல எங்க இருந்து வந்தது இது? இதெல்லாம் கண்டிப்பாக இத அவங்க செய்யறவங்களை நீங்க ஊக்கப்படுத்தணும். அவங்க யாராவது கேலி பண்ணாங்கன்னா அவங்கள விமர்சனம் பண்ணணும். இனிமேல் கேலி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சட்ட ரீதியா அவங்க மேல நடவடிக்கை பாயணும், எச்சரிக்கணும். அதை விட்டுவிட்டு அது இல்லை இது இல்லை, அது இப்ப இது நொட்டை இது நொல்ல அப்படின்னு அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க, இந்த வேலூர் மாவட்டத்தில் செங்கல் சூளை போட்ட அந்த செங்கல் சூளை அதிபருங்கிட்ட தொழிலாளிங்கிட்ட போய் ஒரு தாவேக நிர்வாகி போய் மாமூல் கேட்டு தகராறு பண்ணி வேலூர்ல பகுதியில் நிறைய அந்த வீடியோலாம் வைரல் ஆச்சு. அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே தூக்கிட்டாங்க. புஷ் ஆனந்த் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. மக்களுக்கு பிரச்சனையான விஷயங்களில், மக்களுக்கு தொந்தரவான விஷயங்கள்ல தாவேக நிர்வாகிகள், கட்சி ஆட்கள், கட்சி பொறுப்பில் உள்ளவர்கள் போய் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை பாயும், கட்சி ரீதியாக பாயும். இதுதாங்க உட்கட்சி அமைப்பு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சஸ்பெண்ட் பண்ணிடுவோம், டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். போய் மாமூல் கேட்கறது, இங்கேயா கடையை போட்டேன்னு சொல்றது. இப்போ இடையில கூட ஒரு காணொலி பார்த்தோம். தாம்பரம் தாண்டி அங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ உடைய பிஎன்னு சொல்லி போய் ஒரு பழக்கடையில போய் பழம் வாங்குறாப்புல ஒரு ஆள் டக்குன்னு கட்சிக்காரன்னு தெரியல, உடனே ஆக்ஷன் எடுக்கணும். அதை எடுத்து போடுறாங்க. யார் அவன் தப்பான ஒரு ஆளா இருந்தா உங்க எதிரியா இருக்கணும். கண்டிப்பா உங்க பேரை கலங்கடிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கணும். புடி ஆளை புடி தூக்குங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் கட்சிக்கான ஒரு பெரிய பலம். விமர்சனம் பண்றவங்க பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. இங்க அம்பானியே கல்யாணம் பண்ணா கூட சரி, அம்பானி 208 வகை காய்கறி, 150 ஸ்வீட்டு, 100 காரம், பெரிய இலை, தலைவாழை இலை, அப்படியாப்பட்ட இலை போட்டு ஒரு விருந்து வச்சா கூட கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஊர்காயில கொஞ்சம் உப்பு இல்லைன்னு. அது மாதிரி என்னதான் ஆட்சி பண்ணாலும் விமர்சனங்கள் பண்ணுவாங்க. அது ஒரு குரூப். அது திரும்ப சொல்ற மாதிரி உங்களுக்கு எதிரிகள் கூடி விட்டார்கள். சிஎம் விஜய் அவர்கள் இந்த ஆட்சி அரியணையில் ஏற மாட்டாருன்னு நினைச்சாங்க, ஏறி உக்காந்துட்டாரு. அது அவங்களால தாங்க முடியல, ஜீரணிக்க முடியல. அந்த கோபத்தோட வெளிப்பாடு என்ன பண்ணலாம்? கையில இருக்கிற ஒரே ஆயுதம் சோசியல் மீடியா. நான் திரும்ப சோசியல் மீடியா என்பது 2 பக்கமும் கூர்மை உள்ள ஒரு ஆயுதம். அது தவறாகவும் பயன்படுத்தலாம், நல்லதாகவும் பயன்படுத்தலாம். அதனால இது எல்லாம் நீங்க காதலே வாங்கிக்காதீங்க. உங்கள் நோக்கம் மக்களுக்கான பணி. உங்கள் நோக்கம் மக்கள் நம்மள இந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த நோக்கம்
1000 விமர்சனங்கள் இருந்தா கூட சரி, ஏன்னா போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ் அருண் மாத்துந்து கூட விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் முதல்வர் கொஞ்சம் கவனிக்கணும், என்னன்னு கவனிக்கணும். ஏன்னா பரவலா பேசுறாங்க. அதை கடந்த ஆட்சியில் மாத்த சொல்லி நீங்க தான் மனு கொடுத்தீங்க அவரை. இன்னைக்கு ஒரு பெரிய போஸ்டிங்ல போட்டிருக்கீங்க. மக்கள் கேள்வி கேட்கிறான். ஏன்னா எல்லாம் ஏங்க உங்களால் தாங்க இளைஞர்கள் வந்து அரசியல் பாடமே கத்துக்கிட்டாங்க. உங்களால் தான். நிச்சயமாக இவ்வளவு காலம் 17வது சட்டசபை இது. இதுக்கு முன்னாடி 16 சட்டசபையில எந்த இளைஞர்கள் வந்து இவ்வளவு ஆர்வமா வந்து ஒரு சட்டசபை நிகழ்ச்சியை பார்த்திருக்காங்க? ஐபிஎல் மேட்ச் கூட அந்த அளவு பார்க்கல. அதற்கு காரணம் டிவிகே, அதற்கு காரணம் சிஎம் விஜய். தொடர்ச்சியாக ஒரு நல்லாட்சியை தருவார். நல்லாட்சியை தருவதற்கு அவருக்கான ஒரு நேர அவகாசத்தை, காலத்தை கொடுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.